யாரு குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா பம்பு கேட்கல, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே இப்பேற்பட்ட புரியாமையை வெளிப்படுத்துறாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. இப்போ பத்திரிகையாளர்களா நீங்க கேள்வி கேட்கறீங்க, என்ன அவங்க சொல்றத நீங்க கேட்கறீங்க, தப்பு ஒண்ணும் இல்லைங்க. ஆனா ஜிஎஸ்டில தமிழ்நாட்டுல வருவாய் நிறைய இருக்கு, மத்திய அரசுக்கு கொடுக்கறாங்க. முதல்ல அதே தப்பு. ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் இருக்கு, அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கலெக்ட் பண்ற ஒவ்வொரு வரியும் 50% சென்டருக்கு 50% ஸ்டேட்டுக்கு போயிடுது. எங்களோட வர 50%ல திருப்பி 41% ஸ்டேட்டுக்கு போகுது. சோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க, 100 ரூபாயில கிட்டத்தட்ட 72 ரூபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மத்திய அரசுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க? இங்க ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்க அதை எடுத்துட்டு போய் எங்க யாருக்கு கொடுக்கறோம்? வர 100 ரூபாயோட பங்கு ஆல்ரெடி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. 50 ரூபாய் எங்களுக்கு வருது, 50 ரூபாய் உங்களுக்கு போகுது. எங்களுக்கு வர 50 ரூபாயுமே 41% அங்க ஸ்டேட்டுக்கு போகுதுங்க. சோ எங்களுக்கு மிஞ்சறது எவ்வளவு பாத்துக்கோங்க, 39 ரூபாய் மிஞ்சது. மீதி எல்லாம் இங்க போகுது, ஸ்டேட்ஸ்க்கு போகுது. நான் ஒரு